ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறேன். ஸோ ஈஸியாக வீட்டிலையே நம்ம கடையில் வாங்குகிற ஒரு துரித உணவை ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இதை நான் ஒரு கடையில் சாப்பிட்டேன். ஸோ என் பசங்க கேட்டாங்க சொல்லிட்டு ஹெவியான ரேட்டு. நான் 2 உருளைக்கிழங்குல இந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுருக்கேன். அவங்க வச்சு கொடுத்தது இத்தினோண்டு தான், ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கே அவங்க 70-80 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதை நான் பார்த்த உடனே என் மனசு என்ன சொல்லிச்சுன்னா, உருளைக்கிழங்கா இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஈஸியாகவும் குயிக்காகவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற துரித உணவை ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டுருங்க. இது நல்லா அலசிக்கிங்க. ஒரு 2-3 தண்ணியில் இதை அலசிக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு துண்டுகளை போட்டுக்கலாம். இதை ஒரு 50% வேக வச்சா போதும். ஃபுல்லாக முழுமையாக வெந்துடக்கூடாது. சும்மா ஒரு 50% பாயில் ஆகணும். ஏன்னா இதில் ஸ்டார்ச் இருக்கும். இது அந்த உருளைக்கிழங்கு கிறிஸ்பி ஆக்காமல் வைக்கும். அந்த ஸ்டார்ச் நம்ம எடுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு வேகினா போதும். ரொம்ப ஓவராக வேக வைக்க தேவையில்லை. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்க நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஒரு சுத்தமான துணியை வச்சு அதை ஒத்தி எடுக்கணும். போட்டு அழுத்தி துடைக்கக்கூடாது, ஒத்தி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களான டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு மேலே அழுத்தி எடுங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஈரப்பதத்தை எடுத்துடணும். நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். பெப்பர் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இது நல்லா இந்த மாதிரி குலுக்கி எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணோம். அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எதுவும் போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது. அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் எப்போ பண்ணணுன்னா, இந்த உருளைக்கிழங்குல மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கணும். ஸோ மாவு மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் டக்குன்னு அது மாவு தனியாக பிரியாமல் நல்லா கிறிஸ்பி ஆகும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா கொதிக்க இருக்கணும் எண்ணெய். நம்ம பாதி எண்ணெய் சூடானதும் போடக்கூடாது. நல்லா ஒரு 140 டிகிரி செல்சியஸுக்கு நல்லா சூடாகிடணும். ஒருவேளை நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஏர் ஃப்ரையர் உங்களால் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, நமக்கு இந்த சலசலப்பு இருக்கு இல்லையா,
இந்த எண்ணெயோட சலசலப்பு இதை நல்லா அடங்கணும். இது அடங்கிடுச்சுனாலே நமக்கு வந்து உள்ள வரைக்கும் நல்லா உருளைக்கிழங்கு கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம பார்க்கும்போதே தெரியுது நல்லா கலர் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து இப்போது ரிமூவ் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு நான் பாத்திரத்தில் போடும்போது சவுண்டு வரணும். இந்த மாதிரி சவுண்ட் வந்தால் உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம மீதி இருக்கிறதும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இது அப்படியே கொடுக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு மேலே பெப்பர் தூவி கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் மிளகா பொடியை தூவிட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தேன். அதில் எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்திருக்கு. ஸோ நம்ம கடையில் வாங்க போனால் எவ்வளோ உருளைக்கிழங்குக்கு நமக்கு எத்தூண்டு வச்சு கொடுப்பாங்க சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம், நிறைய வேலை கிடையாது. குழந்தைங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம துரித உணவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற விலை உயர்ந்த உணவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலையே நல்லா ஹைஜீனிக்காக சுத்தமான முறையில் நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.